वेदै साङ्गभद्रक्कणो भणिषदैः गायन्ति यं सामगां ध्यानावस्थिततत्कदेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्नं न विदुसुरासुरगणाः देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः ஓம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ராமானந்த மகாராஜுக்கு என்னுடைய நமஸ்காரம். பகவத்கீதையினுடைய 11வது அத்தியாயமான விபூதி யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம். இந்த விபூதி யோகத்தில் பகவான் கிருஷ்ணர் விபூதி யோகத்தை முடித்து 11வது அத்தியாயமான விஸ்வரூப தரிசனத்தை நாம் தொடங்கினோம். அதாவது விபூதி யோகத்தில் பகவான் இந்த அத்தியாயம் விஸ்வரூப தரிசனம் என்று பெயர். இந்த அத்தியாயம் அர்ஜுனனுடைய கேள்வியுடன் ஆரம்பிக்கின்றது. இந்த விஸ்வரூப தரிசனம்ங்கிறது அர்ஜுனனுடைய கேள்வியுடன் இது ஆரம்பிக்கின்றது. அதாவது 10வது அத்தியாயத்தில் பகவான் தன்னுடைய விபூதிகளை, பெருமைகளை, விசேஷங்களை, நானே அனைத்துக்கும் காரணம், நானே அனைத்து உயிர்களுக்கும், படைப்புக்கும், அழிவுக்கும், எல்லாத்துக்கும் நானே காரணம் என்று பகவான் கூறினார். அதை கேட்ட அர்ஜுனன், நான் உங்களுடைய விபூதியை, பெருமைகளையும் நான் நம்புகின்றேன். நான் அதை, எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது, எனக்கு சிரத்தை இருக்கின்றது. ஆனால் நான் அதை என்னுடைய ஒரே ரூபத்தில், உங்களுடைய ஒரே உடலில் நான் அதை பார்க்க விரும்புகின்றேன். அதே விஸ்வரூப தரிசனம். அதாவது 10வது அத்தியாயத்தில் பகவான் என்ன கூறினாரோ, எதை பற்றியெல்லாம் நான் அதுவாக இருக்கின்றேன், நான் இமயமலையாக இருக்கின்றேன், நான் ஜபமாக இருக்கின்றேன், நான் கங்கையாக இருக்கின்றேன், எல்லா மனிதர்களுக்குள்ளும் ஞானமாக, புத்தியாக, தவமாக, எல்லாமாக நான் இருக்கின்றேன் என்று பகவான் வாக்கியத்தில் கூறினார். பகவான் தன்னுடைய வாக்கியத்தினால கூறினார். அர்ஜுனன் இந்த 11வது அத்தியாயம் என்ன? அர்ஜுனுடைய வார்த்தை, உங்கள் வாக்கியத்தை நான் நம்புகின்றேன், உங்கள் வாக்கியத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. நீங்கள் விரும்பினால் எனக்கு அதை உங்களுடைய உடலில் எனக்கு அதை காட்டுங்கள், நான் அதை பார்க்க விரும்புகின்றேன். இதை விஸ்வரூப தரிசனம்னு பேர். அதே ஏற்கனவே சொன்ன ஒளியும் அப்படிம்பாங்க. ஒளி அப்படின்னா லகாரம், ஒளின்னா ஒளி, சவுண்டு. ஒளி அப்படின்னா பள்ளிக்கூடத்துக்கு வரடி பார்த்தல், கண்களால் பார்க்க நான் விரும்புகின்றேன். அதாவது இந்திரியங்களால் கற்புலனாகும்படி எனக்கு காட்டுங்கள். எனக்கு வாய் புலனாகும்படி நான் கேட்டேன், எனக்கு கற்புலனாகும்படி கேளுங்கள், காட்டுங்கள்னு பகவானை அர்ஜுனன் பகவானோட வேண்டுகோள் விடுக்கின்றான். அது மட்டுமல்ல, இதில் ஒரு சின்ன பிடியை போடுகின்றான். முதல் 2 ஸ்லோகம் பகவான் தன்னுடைய உணர்வுகளை அர்ஜுனன் வெளிப்படுத்துகின்றான். நான் விரும்பினாலும், நான் பார்க்க விரும்பினாலும், எனக்கு தகுதி இருந்தால் எனக்கு அதை காட்டுங்கள். அதே இந்த இடத்துல மிக மிக முக்கியமான ஒரு கருத்து. 3வது ஸ்லோகத்தை நம்ம பார்க்க போகிறோம். நான் பார்க்க விரும்புகின்றேன் என்று தன்னுடைய வேண்டுதலை கூறிய அர்ஜுனன் 3வது ஸ்லோகத்தில் எனக்கு தகுதி இருந்தால் நீங்கள் காட்டுங்கள் என்கின்றான். ஆக நமக்கு தகுதி இருக்கா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. நம்முடைய குருநாதர் தான் தகுதி இருக்கா இல்லையா என்று அவருக்குத்தான் தெரியும்.
ஆக இந்த அத்தியாயத்திலிருந்து பகவானிடம் என்ன, அர்ஜுனிடமிருந்து என்ன தெரிகின்றது? சிரத்தை விசுவாசமானது மிக மிக முக்கியம். நீங்கள் அதே குருவிடம் இருக்கின்ற வாக்கியத்தை, அதனால் சாஸ்திர சிரவணம் செய்து வருகின்றான் அர்ஜுனன். அந்த சிரவணத்தில் விசுவாசம் இல்லைன்னா அது அறிவாக, சிரவணத்தில் நம்பிக்கை இல்லை என்றால் அது அறிவாக மாறாது. அதனால் இந்த குரு வாக்கியத்தின் மீது முதல் விசுவாச நம்பிக்கையானது மிகவும் முக்கியம். மற்ற குணங்கள் எதுவும் இல்லாட்டியும் கூட அது அட்ஜஸ்ட் ஆயிரும். இந்த குரு வேதாந்த வாக்கியத்தில் நம்பிக்கையானது மிக மிக முக்கியம். ஏன்னா அவர் சொல்கிறத நம்ம கேட்கணும் என்றால் அவர் மீது அவர் வாக்கியத்தின் மீது நம்பிக்கையானது. அர்ஜுனன் இதை கூறுகின்றார், எனக்கு உங்களிடம் பக்தி சிரத்தையுடன் கூடிய நம்பிக்கையானது இருக்கின்றது. இன்னொரு முறை தன்னுடைய படிமை காட்டுகின்றான். நான் அதற்கு அதிகாரியா தகுதியானவனா இல்லையா என்பது எனக்கு தெரியவில்லை. நான் தகுதியானவனா இல்லை என்றால் சீடன் தகுதியா இல்லையா என்று குருவுதான் முடிவு செய்ய வேணும், சீடன் முடிவு செய்ய முடியாது. ஆனால் எனக்கு தகுதி இருந்தால் எனக்கு காட்டுங்கள் என்று 3வது ஸ்லோகத்தில் அர்ஜுனுடைய கேள்வியானது, வேண்டுதலானது வருகின்றது. ஆக முதல் 2 ஸ்லோகத்தில் அர்ஜுனுடன் தன்னுடைய உணர்வுகளை சிரத்தைகளை வெளிப்படுத்துகின்றான். 3வது ஸ்லோகத்தில் எனக்கு தகுதி இருந்தால் நான் உங்களுடைய ஐஸ்வர்ய ஸ்வரூபத்தை காண விரும்புகின்றேன். 3வது ஸ்லோகம் ஏற்கனவே பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். அதனால் பரமேஸ்வரனே, எவ்வாறு நீங்கள் உங்களை பற்றி வர்ணித்தீர்களோ இது அவ்வாறே புருஷோத்தமனே, புருஷர்களில் உத்தமமானவனே, அனைத்தையும் அறிந்தவர்களே, ஒவ்வொரு புருஷர்களை பற்றியும் மனிதர்களை பற்றியும் அறிந்தவரே, உங்களுடைய ஐஸ்வர்ய ஸ்வரூபத்தை நான் காண விரும்புகின்றேன். ஐஸ்வர்யம்னு அந்த இடத்துல உங்களுடைய ஞானம், மாயா சக்தி, ஆற்றல், எதையும் உருவாக்கக்கூடிய ஆற்றல், அதை ஈஸ்வரனுடைய உங்களுடைய சொரூபத்தை நான் பார்க்க விரும்புகின்றேன். அதனால் இந்த இடத்துல வேண்டுகோளை பூர்த்தி செய்வாரா இல்லையா என்பது அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வருது. அதாவது தாங்களுடைய வாக்கியம் உண்மைதான், விசுவாசமானது இருக்கின்றது, நான் பார்க்க வேண்டியதை பார்த்தவிடாவேன், கேட்க வேண்டியதை கேட்கவிடாவேன், கிருதக்கிருத்தியனாக நான் ஆவேன், நான் கிருதக்கிருத்தியன் ஆக வேண்டும். அதனால் உங்களுடைய ஈஸ்வர ஸ்வரூபத்தை காட்டுங்கள். ஈஸ்வரஸ்ய பாவக ஐஸ்வர்யம் அடிப்பாங்க. உங்களுடைய ஈஸ்வர ஸ்வரூபத்தை ரூபத்தை நான் காண விரும்புகின்றேன். இதே 3வது ஸ்லோகத்தினுடைய சாரம். இந்த இடத்துல ஈஸ்வர ஸ்வரூபம்னா ஞானம், ஐஸ்வர்யம், சக்தி, வீரியம், தேஜஸ் முதலிய குணங்களுடன் கூடியது. புருஷோத்தமங்கிறார். எல்லா புருஷர்களையும் முற்றும் உணர்ந்தவர், எல்லா குணங்களிலும் உத்தமமானவரே, உங்களிடம் நான் கேட்கின்றேன் என்பது 3வது ஸ்லோகம். 4வது ஸ்லோகத்தில் மீண்டும் அர்ஜுனன் விண்ணப்பிக்கின்றான். காட்டுவது காட்டாதது உங்கள் இஷ்டம். ஆனால் 4வது ஸ்லோகத்தில் முக்கியமான கருத்து, இறைவனிடம் நமக்கு தகுதி இருக்கா இல்லையா என்று அறிய வேண்டும். அப்படி தகுதி இல்லை என்றால் இறைவனிடம் எனக்கு தகுதியை கொடுங்கள் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். அது 4வது ஸ்லோகத்தினுடைய சாரம். ஸ்லோகத்துக்குள்ளே வந்தால் 4வது ஸ்லோகத்திற்கு செல்வோம். மன்யசே எதி தத் சக்கியம், மன்யசே எதி தத் சக்கியம்,
மயா துஷ்டுமிதி பிரபோ மயா துஷ்டுமிதி பிரபோ யோகேஸ்வர ததோ மே த்வம் யோகேஸ்வர ததோ மே த்வம் தர்சயாத்மி மௌயயம் தர்சயாமித்மானமௌயயம் தர்சயாத்மானம் அவ்யயம் சொல்றார். அதாவது அதனுடைய சாரம், ஹே பிரபுவே, ஹே பிரபுவே. முதல் நம்ம சுலோகத்துக்கு வாக்கிய அர்த்தத்தின்படி விளக்கம் பார்ப்போம். ஹே பிரபுவே, ஹே பிரபுவே, தது அதை, தத்துனா அதை, மயான என்னால், அதேனா உங்களுக்கு இது 10வது அத்தியாயத்தில் கூறிய அந்த விபூதியை, அந்த விபூதி யோகத்தை அர்த்தம் எடுத்துக்கணும். அதை மயா என்னால் திருஷ்டும் காண சக்கியம், காண சக்தி இருந்தால், எனக்கு அதிகாரித்துவம் இருந்தால், எப்படியா இதி மன்யசே, நீங்கள் கருதினால், நான் அதை கண்களால் காண எனக்கு அதற்கு தகுதி இருக்கின்றது என்று நீங்கள் அறிந்தால் அர்த்தம். எனக்கு தகுதி இருக்கின்றது என்று நீங்கள் கருதினால், நான் அதற்கு அதிகாரியாக இருக்கின்றேன் என்று கருதினால், யோகேஸ்வரரே, யோகேஸ்வர ததக அந்த அக்காரணத்தால், அவ்யயம் அழிவற்ற, ஆத்மானம், ஆத்மான அந்த இடத்துல ரூபத்தை, மே எனக்கு, தர்சய தரிசனம் பண்ணுங்க, தரிசனம் காட்டுங்கள். ஆக அந்த 4வது ஸ்லோகத்துடைய சாரம், ஏ பிரபுவே, அதை என்னால் காண முடியும் என்று நீங்கள் கருதினால், யோகேஸ்வரரே, பகவானை அவன் அழைக்கின்றான். யோகேஸ்வரரே, அந்த காரணத்தினால, நான் விரும்புகின்ற காரணத்தினால எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று நீங்கள் விரும்பினால், அந்த காரணத்தினால உங்களுடைய அழிவற்ற ரூபத்தை எனக்கு நீங்கள் காட்டுங்கள். நீங்கள் யார் என்பதை எனக்கு நீங்கள் காட்டுங்கள். அதனால் யோகேஸ்வர, யோகிகளுக்கெல்லாம் ஈஸ்வரரே, ஹே பிரபுவே, வேண்டிய வரத்தை கொடுக்கக்கூடியவரேன்னு அர்த்தம். அதே இந்த இடத்துல சொல்றார். அதனால் இந்த இடத்துல அர்ஜுனன் காட்டுவதும் காட்டாததும் உங்க இஷ்டம். அதனால் தொழுத்தில் நம்ம ஏதாவது கேட்போம், நான் கேட்டுறத சொல்கிறத சொல்லிடுறேன், செய்கிறது உங்களுடைய விருப்பம் போல பண்ணுங்கன்ற மாதிரி அர்ஜுனனுக்கு பேசுகின்றான். விஸ்வரூபத்தை பார்க்க நான் விரும்புகின்றேன். ஏ பிரபுவேனா எல்லாவற்றையும் அளிப்பவரே, எல்லாவற்றையும் அளிப்பவரே பிரபுவே, வேண்டிய அனைத்துக்கும் தலைவரே, இப்பிரபஞ்சத்து பிரபுன தலைவர், தலைவர் சிருஷ்டிஸ்திதி லய காரணமாக சர்வ சம்ஹாரத்துக்கும் காரணமானவரே அர்த்தம். ஏ பிரபுவே. அடுத்து சொல்றாப்புல, ஏ யோகேஸ்வர, யோகிகளுக்கெல்லாம் ஈசனே, அந்த யோகிகள் கூட உங்களிடம் பிரார்த்தனை செய்து அவர்கள் யோகிகள் ஆனார்கள். யோகிகன்னா அந்த இடத்துல ஆத்ம ஞானத்தை, சித்தியை அடைந்தவர்கள், ஞானத்தை அல்லது லட்சியத்தை அடைந்தவர்கள், இந்திரியங்களை கட்டுப்படுத்தி அனிமாதி முதலிய அஷ்ட சித்திகளையும் உணர்ந்தவர்கள், யமம் நியமம் பிராணம் பிரத்யாகாரம் தியானம் தர்மம் எல்லாம் சொல்லலாம், விவேகம் வைராக்கியம் ஈஸ்வர பிரணிபாதம்னு அஷ்ட யோகங்கள் சாதனை. அந்த அஷ்ட யோகங்களை சாதனை செய்து அவர்கள் உங்களிடம் உங்களை வேண்டி சில அவர்கள் யோகிகள் ஆனார்கள். அந்த யோகி உங்களை வேண்டிதான் அவங்க யோகிகள் ஆனார்கள். ஈஸ்வர பிரணிபாதம்னு ஒன்று இருக்குது. அந்த உங்களிடம் காரியத்தை செய்து உங்களை நினைத்து தவம் செய்து அவர்கள் சித்தர்களாகவும் யோகிகளாகவும் ஆனார்கள். அவர்களுக்கும் நீங்கள்
ஈஸ்வரன் தன்மை அவர்களுக்கும் நீங்கள் தலைவனாவதால், அனைத்து சித்திகளுக்கும் நீங்களே தலைவராவதால் நீங்கள் யோகேஸ்வரன். இவர்களும் யோகிகள். கிருஷ்ணரும் அனைத்தையும் தன்வசத்தில் வைக்கிறதுனால அவர்கள் யோகிகள்னு சொல்றார். அந்த யோகிகளுக்குள்ள பலர் இருக்கிறார்கள். சன்னியாசிகள் கூட யோகின்னு சொல்லுவாங்க. அடையாததை அடைந்தவன், மோட்சத்தை அடைந்தவனையும் நம்ம யோகின்னு சொல்லலாம். சன்னியாசிகள் யோகி அப்படின்னு சொல்லுவார்கள். இந்திரிய கட்டுப்பாட்டை உடையவர்கள் சன்னியாசியை நம்ம சொல்கிறோம். ஏன்னா சாதுக்கள்னாலே ஓரளவு இந்திரிய கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு இல்லாமல் அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க முடியாது. அதே அந்த யோகிகள்னு நம்ம எடுத்துக்கலாம். அவங்க யோகிகள்னு அந்த இடத்துல சன்னியாசிகளுக்கெல்லாம் தலைவரேன்னு சொல்லலாம். அல்லது இந்த அஷ்டமா சித்திகளை பெற்ற சில சித்தி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சித்திகளை பெற்ற யோகீஸ்வரர் எப்படி அவ எடுத்தாலும் அந்த யோகிகளும் ஈஸ்வரரே. ஏன்னா அவர்களுக்கு சித்தத்தை கொடுப்பதும் யோகிகளை கொடுப்பதும் அந்த பகவான் தானே. பகவானை வேண்டித்தானே யோகிகளாகிறோம். அதனால் உங்களை நான் யோக மாயையை தன்வசத்தில் வைத்திருப்ப யோக மாயான்னு சொல்லி பகவானே சொல்லுவார். அல்லது யோகீஸ்வரன்னா மாயைக்கு வசப்படாமல் மாயையை தன்வசத்தில் வைத்தவர்னு கூட சொல்லலாம். யோகேஸ்வரன் அழைக்கின்றார். அந்த மாயை அர்ஜுனனுக்கு, ஏன்னா அந்த மாயா சக்தியினாலே அர்ஜுனனுக்கு பகவான் விஸ்வரூபத்தை காண போகின்றார். அந்த மாயா சக்தியினால் அர்ஜுனன் விஸ்வரூபத்தை காண கண்ணை கொடுக்க போகின்றார். அந்த மாயா சக்தியினாலே எல்லா அனைத்தையும் கொடுக்க போகின்றார். மீண்டும் தோன்றி மறுவதால் அது அவ்யயம். அவ்யயம்னு அந்த மாறாததுங்கிறாப்புல. ஆனால் ஆக்சுவலி உலகம் மாறக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஏன் மாறாததுன்னா, அது தோன்றி மீண்டும் தோன்றி மறைகின்றது, மீண்டும் தோன்றுகின்றது. அது மாறாதது, அழியாத அந்த அவ்யய ஸ்வரூபம்ங்கிறார். பகவான் என்ன நினைக்கிறாரு? இந்த விஸ்வரூபத்தை காட்ட பகவான் சம்மதிக்கிறார். விஸ்வரூபத்தை காட்ட பகவான் விரும்புகிறார். இதே சான்ஸ்ன்னு சொல்லி பகவான் காட்டுறார். ஏன்னா அர்ஜுனன் என்னுடைய உறவினர்களை நான் கொள்வதா என்று ஈகோ பெற்றான். அர்ஜுனன் கொன்னது மாதிரியும் அவர்கள் தோற்றது மாதிரியும் அர்ஜுனன் வெற்றி பெற்றது மாதிரியும் நினைத்து அர்ஜுனன் கேட்குறான், நான் எப்படி அவங்கள கொல்றது? இவங்கெல்லாம் இறந்து நான் உயிர் வாழ விரும்பலேன்னு ஓவர் கான்ஃபிடன்ஸ் அர்ஜுனனுக்கு. அந்த இதில் காட்டி எல்லாம் நீ செய்யலை, ஆல்ரெடி அவர்களுடைய கர்ம பலன் முடிவாகிவிட்டது. துரியோதனுடைய செயலால் அவனுடைய நாசமானது, மரணமானது நிச்சயிக்கப்பட்டு விட்டது. அர்ஜுனா, எல்லாம் முடிந்தது, நீ செத்த பாம்பை கொல்ற ஆளு அப்படிங்கிறார். ஏற்கனவே அவர்கள் அதர்மத்தில் வீழ்ந்து இறந்து விட்டார்கள். நான் அவர்களை ஏற்கனவே கொன்று விட்டேன். நீ கொல்வதாக நினைத்து தற்பெருமை கொள்கின்றாய். நீ கொண்டுவிட்டு நான் எப்படி உயிர் வாழ்றது என்று வெற்றி தோல்வியை நீர் நிர்ணயிக்கின்றார். அவர்களுடைய அதர்மமே தோல்வி அடைந்து விட்டது, வெற்றி தோல்வியை அடைந்து விட்டது என்றார். அதனால் பகவான் அர்ஜுனனுக்கு கற்பிப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. தனக்கு இஷ்டமில்லை என்பதற்கு அவன் கூறிய காரணமும் சரியான விடையளிக்க பகவான் இந்த விஸ்வரூபத்தை காட்டுகின்றார். அவனுக்கு நம்பிக்கையை ஊட்ட, எல்லாம் என்னால் தான் நடக்கின்றது என்று நம்பிக்கையை ஊட்டுவதற்கும், விஸ்வரூபத்தை உனக்கு தகுதி இருக்கிறது என்று
காட்டுவதற்கும் பகவான் இதில் சொல்கிறார். அதாவது நம்ம ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். விஸ்வரூப தரிசனம் என்பது அனைத்து உலகத்தையும் நாம் விஸ்வமாக பார்த்தல். அது விஸ்வரூப தரிசனம்.